சவிதாபாய் மல்லேஷ் நாயக் கர்நாடகாவில் மிகவும் பிரபலமான முகம். காங்கிரஸ் கட்சியில் முக்கிய பொறுப்பில் உள்ள இவர் சமூக ஆர்வலராக இருக்கிறார். இவர் ஆற்றி வரும் சேவைகளை வீடியோவாக எடுத்து இன்ஸ்டாவில் பதிவிட்டு வருகிறார். இதனால் இவருக்கு ஏராளமான ரசிகர்கள் உள்ளனர். சவிதாபாய் மாயகுண்டா தொகுதியில் போட்டியிட விருப்ப மனு வழங்கிய நிலையில் அதனை காங்கிரஸ் கட்சி நிராகரித்தது. இதனால் சுயேட்சையாக போட்டியிட்ட நிலையில் அவர் தோல்வியடைந்தார். அதற்கு முன்பு சில படங்களில் நடித்துள்ளார். அவர் ஒரு மாடலாகவும் இருந்தார். இந்த நிலையில்தான் கொலை முயற்சி வழக்கில் அவரை போலீசார் கைது செய்துள்ளது. நவம்பர் 10 தாவங்கேரில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் சமூக ஆர்வலரான அஸ்கர் என்பவர் கலந்து கொண்டார். அப்போது மர்ம நபர் ஒருவர் அஸ்கரை கத்தியால் சரமாரியாக குத்திவிட்டு தப்பி ஓடினார். இதில் படுகாயமடைந்த அஸ்கர் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதையடுத்து அங்கிருந்த சிசிடிவி கேமரா காட்சிகளை போலீசார் ஆய்வு செய்து பார்த்தபோது சமூக ஆர்வலரை தாக்கிய நபர் பிரபல ரவுடி காலித் என்பது தெரிய வந்தது. இதையடுத்து அவரை கைது செய்து விசாரித்த போது திடுக்கிடும் தகவல் வெளியானது. சமூக ஆர்வலர் அஸ்கர் கொலை முயற்சிக்கு உடந்தையாக இருந்தது சவிதாபாய் என்ற திடுக்கிடும் வாக்குமூலத்தை ரவுடி அளித்தார். இதை உறுதி செய்த போலீசார் சவிதாபாயை அழைத்து விசாரித்தனர். அதில் ரவுடி கூறிய தகவல் அனைத்தும் உண்மை என தெரிய வந்தது. இதையடுத்து அவரை போலீசார் கைது செய்தனர். எனினும் எதற்காக இந்த கொலை முயற்சி நடந்தது என்ற தகவல் வெளியாகவில்லை. இதனிடையே கொலை முயற்சி நடந்த பிறகு ரவுடியும் சவிதாபாயும் ஒரு வாரமாக கோவா மற்றும் டெல்லியில் சுற்றித் திரிந்தது தெரிய வந்துள்ளது. இந்த வழக்கில் போலீசார் கைது செய்யாமல் இருக்க அவர்கள் கர்நாடகாவில் நுழையாமல் இருந்ததும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட இருவரும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். இந்த சம்பவம் கர்நாடக காங்கிரஸ் கட்சிக்கும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.